பிரமாதமான காட்சி. ஐயோ, ஒரு சில ஏட்ஸ் வந்து நம்ம மாதிரி டூரிஸ்ட் தங்கிறதுக்கு கழுதையை ஓட்டிட்டு வராரு. சரியான வியூ. ஸோ ஆல் கேம் ஃபார் அ பிக்னிக். கிர்கிஸ்தானில் வந்து முதல் முறையாக குதிரை ஓட்டியாச்சுங்க. இந்த கல் வந்து சூட் ரொம்ப நேரம் தாங்கும்னு நினைக்கிறேங்க. ஆடா, நம்ம ஏட் கேம்ப் தெரியுது பாருங்க. எங்க அப்பா விழுந்தா அப்படியே ஓடிடும்னு நினைக்கிறேன். ஐயோ, வாயை ஒரு மாதிரி இருக்கு, பல்லு வந்து கடிச்சாலும் கடிச்சிட மாட்டேன் இருக்குது. அப்படியே சாமி, இது என்னடா இது? இதுதான் நம்ம வரணும்னு ஆசைப்பட்டது. பீக் லெனின் பேஸ் கேம்ப் வந்தாச்சுங்க. இதுதாங்க அந்த பீக் லெனின். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? பெரிய இன்கம், பொஷான வீடு, இதெல்லாம் கிடைக்கும் போது மட்டும்தானா? மெமரிஸ், நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது. All you have is now to make beautiful memories. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் GTல பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. ஏறி போகணும் வண்டி. அப்படியே எனக்கு ஜார்ஜியாவில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. ஜார்ஜியாவில் உஷுகுலின்னு ஒரு கிராமம் இருக்குது. ஹையஸ்ட் செட்டில்மெண்ட் இன் யூரோப்பில் உள்ள மிகப்பெரிய மலைகள்லேயே மக்கள் வந்து நிரந்தரமாக வசிக்கிறது வந்து உஷ்குலி கிராமம் தான். பட் ஆனால் ரொம்ப கம்மி ஹைட்டு தான் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு 8000 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன் மொத்தமாகவே. ஸோ அங்கே நான் போயிருக்கேன். இதே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்படி பச்சை பசேல் புல்வெளிகள், மலைகள். பின்னாடி வந்து மவுண்ட் ஷக்காரா. இங்கே வந்து பீக் லெனின், இது மவுண்ட் பீக்கு, லெனின் பீக்கு. அங்கே வந்து மவுண்ட் ஷக்காரா. இதே மாதிரியே இருக்கும், சூப்பராக. ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னு தெரியும். நான் ஃபோட்டோஸ் போடுறேன், நான் பிக்சர்ஸ். வந்தாச்சுங்க துல்பர் லேக்கு. துல்பர் லேக்னு சொன்னதே போதும், குள்ளுனாலே லேக்கு தான். அதனால நம்ம லேக்கே தண்ணி கம்மியாக இருக்குது. நான் முன்னாடி வந்தப்போ ஜாஸ்தி இருந்தது. நான் முதல்ல வந்தது ஜூனில் வந்தேங்க. அப்போ தான் சீசன் ஸ்டார்ட்டு, சம்மர் ஆரம்பம். இப்போ நம்ம பீக் சம்மரில் இருக்கோம், ஜூலை ஆகஸ்ட்டில். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி காணப்படுவது. ஆல்மோஸ்ட் அங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஏட் கேம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தெரியுதா? துல்பர் லேக் இதாங்க. அட்டகாசமாக இருக்குது லேக்கு. அடடா, என்ன அழகு! லைட்டாக அப்படியே இந்த க்ரீன் கலரில் இந்த சூரியனுக்கு அதுக்கும் இந்த அட்டகாசமான ஐஸ் மலைகள். அங்கே கேம்ப் வந்தாச்சு. மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது ஜாலியாக. ஸோ இங்கே நம்ம வந்து ஹார்ஸ் ரெண்ட் எடுத்துகிட்டு ஹார்ஸ்லேயே வந்து ட்ரெக்கிங் போகிறதுனாலும் போகலாம். ஹார்ஸ் ரைடு. பிரமாதமான காட்சி. ஐயோ, அந்த லேக் பேக்ராப்பில் அந்த ஏட் கேம்ப்பு, பின்னாடி பீக் லெனின். அல்டிமேட் காட்சி, கண்கொள்ளா காட்சிங்க. சீரியஸாக பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த லேக்கோட மவுண்டனோட ரிஃப்ளெக்ஷன் லேக்கில் தெரியுது பாருங்க, பீக் லெனினோடது. அதாங்க அந்த பீக் லெனின். கரெக்டாக அந்த சென்டரில் இருக்குது பாருங்க அந்த பீக்கு. முதல் கூட ஒரு 4-5 ஏட்டு தாங்க இருந்தது, இப்போ நிறைய வந்துட்டாங்க. வந்துட்டோம். இங்கே பாருங்க, இது பமீர் ஏட் கேம்ப். இங்கே ஒன்று இருக்குது, ஒரு கம்பெனி. இந்த பக்கம் துல்பர் ஏட் கேம்ப்பு, அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஒரு 5-6 கம்பெனிஸ் வந்து ஏட்டை போட்டாங்க. லோக்கல் மக்களும் வந்து கால்நடைகளுக்காகவும் போடுறவங்க இருக்காங்க, டூரிஸ்ட்டுக்காக இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க மெயினாக. ஸோ இவங்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரம், விலங்கினங்கள் தவிர. வெல்கம் டு யோட் கேம்ப். நைஸ். அப்புறம் இங்கே ஒரு குட்டி கடை இருக்குதுங்க. இந்த கடை
கூல்ட்ரிங்க்ஸ் கடை. பரவாயில்ல, நிறைய வராங்கல்ல, நான் வாங்காமல் வந்திருப்பாங்க. ஆஹா, பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. அப்போ வந்து இதுக்கும் வாலிபால் இதெல்லாம் போட்டு லோக்கல்ஸ் விளாண்டுருக்காங்க. நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் வாலிபால் கோட் போட்டு. அப்படி சரியாக இருக்குல்ல வியூவை, 2 பக்கமும் கூடாரங்கள் நிறையா இருக்குது. யாரு கூட வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கு. புய்ஷா தாண்டி அங்கே, ஓ தேர் இன்னும் தாண்டி போகணும் நம்மளுது. ஓ தட் சைட் புய்ஷா. ஓகே பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்க ரோடு நம்மளது. அங்கேன்னு நினைக்கிறேன் புய்ஷா, அதுதான் நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒன்று இருக்குது. நிறைய கம்பெனிஸ் முளைச்சிருச்சுப்பா. வந்துட்டுங்க, இதுதாங்க புய்ஷா எட் கேம்ப்பு. இங்கேருந்து 20 மினிட்ஸ் வாக் பண்ணால் வந்து பீக் லெனினோட பேஸ் கேம்ப் இருக்குது. அதுக்கப்புறமும் நடந்தால் அப்படியே ஐஸ் மலைகளுக்கு போகலாம், பீக்குக்கும் போகலாம். முடிஞ்ச அளவு அது அவங்களோட திறமையை பொறுத்தது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு போக பார்ப்போம். ஸோ இந்த புய்ஷா வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த CBT கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசம் அவங்க நடத்துகிறதுங்க. மற்றதெல்லாம் ப்ரைவேட்டு, இது எல்லாம் ப்ரைவேட்டு தான். பட் இருக்கிறதுல இது கொஞ்சம் சீப்பு. ஒரு நைட் தங்குறதுக்கு 2000 சோமுங்க, 2000 ரூபாய் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். நைட் டின்னரும் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட். மற்றவங்களாம் 2500. ஆமாம், நான் வந்தப்பெல்லாம் 1000-1500 தான் இருந்தது. ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஒரு 8 வருஷம் ஆச்சுல்ல. வெல்கம் டு புய்ஷா எட் கேம்ப். அட்டகாசமான இந்த நொமேட் மக்களோட கூடாரம் வந்தாச்சு. பிரமாதமான பீக் லெனின்னு, அட்டகாசமான இந்த அலை மலைத்தொடர். அந்த பீக் லெனின் இருக்கு இல்லைங்க, அதை அப்படி தாண்டோம்னா தஜிகிஸ்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டரில் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஓகே இருங்க, நான் ஷேர் பண்ணி படத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் எஸ். கொடுத்துட்டாங்க 2000. ஓகே, ஷேர் பண்ணி வந்த நண்பர்களுக்கு தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த கேப். தேங்க்ஸ் பிரதர். Thank you. ஓகே, Enjoy. தேங்க்யூ. Enjoy. ஓகே, தேங்க்யூ. Just come, sleep. Yeah, this camp. Yeah, Buysha. Okay, Buysha. Buysha, sleep. But are you going to stay here or are you going? We are continue to the base camp. Okay, see you tomorrow probably. See you, Thank you. yeah. If possible, we'll go together tomorrow. Let's meet. Okay. Yeah, you can text me. Thank you. கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷங்க. 3:45, 3:40. 24 கிலோமீட்டர் 1 மணி நேரம் 10 நிமிஷம் வந்திருக்கோம். சூப்பர்ல. ஓகே, ஸோ அவங்க அப்படியே இன்னும் நடக்கிறாங்க. அவங்க டென்ட் அவங்களே வச்சுருப்பாங்களாட்டிருக்கு, அதுலேயே கூட அவங்க தங்குவாங்க. நம்ம உங்களுக்கு நான் சொன்னேன்ல, இந்த கூடாரத்தில் தங்கி காட்டுறேன்னு, அது இங்கே தான், அதுக்காக தான் வெயிட்டிங். ஹலோ புய்ஷா, இவங்க தான் புய்ஷாவா? தேங்க்யூ புய்ஷா. ஓகே, பாய். சூப்பராக இருங்க ஏட்டு. ஒரு இதில் வந்து காமன் இது மாதிரி வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு இடம். ஒரு ஏட்டு வந்து மற்ற 2-3 ஏட்டுலாம் வந்து இவங்க தங்குறதுக்கு. ஒரு சில ஏட்ஸ் வந்து நம்ம மாதிரி டூரிஸ்ட் தங்குறதுக்கு. பிரமாதமாக அமைஞ்சிருக்கீங்க இன்றைக்கி நாள். அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் என்ன வெதர் டடா பாருங்கள். இதுக்கும் ஏட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, டாம் பெட்டு. சூப்பராக இருக்குல்ல நம்ம ஏட்டை. ஹியா ஓகே பாருங்க, ஆல்ரெடி ஒருத்தர் தங்கியிருக்காரு. ஹலோ, நம்ம இங்கே இருந்த பெட் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இந்த கூடாரத்துக்குள்ளேயே ஒரு ஹாஸ்டல் டாம் பெட் நல்லா இருக்குல்ல. ஸோ ஒருத்தருக்கு 2000 ரூபாய், 2 வேளை உணவு ப்ளஸ் தங்குறதுக்கு சேர்த்து. அதாவது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நைட் தங்குறதுக்கு 1000 ரூபாய், சாப்பாடு டின்னர் 500 ரூபாய், பிரேக்ஃபாஸ்ட் 500 ரூபாய். ஸோ மொத்தம் 2000 ரூபாய் ஒருத்தருக்கு. ஓகேங்க, அப்படியே போய் லஞ்ச் சமைச்சு சாப்பிட்ருவோமா? பாருங்க, நேற்று ஈவினிங் வாங்கி வச்சேன் முட்டை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வாங்கி வச்சேன். பட் நம்ம ஹாஸ்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட்னால அங்கேயே சாப்பிட்டேன். ஸோ இந்த முட்டை இந்த லஞ்சுக்கு உதவும். அப்புறம் நைட்டும் காலையிலைக்கும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட ஏட். நல்லா இருக்கா? டார்பாய் மாதிரி போட்டிருக்காங்க. டெம்பரவரியே போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் கழட்டிட்டு திரும்ப போய் போட்டுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காமன் இது மாதிரிங்க, சாப்பிட்ற இடம், கிச்சன் பாருங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி டூரிஸ்ட் இருக்காங்க சில பேர். ஹலோ, யா 2000 ஃபார் டுமாரோ செக் அவுட். ஓகே, தேங்க்யூ. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். முட்டை வெந்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஹார்ஸ் ட்ரக்கர்ஸ். அங்கே ஒரு ஹார்ஸ் ட்ரக்கரு, அங்கே ஒரு குட்டி பையன் டாங்கி ட்ரக்கரு. எல்லாத்துலேயும் கிடைச்சதுல பண்ணலாம். இங்கே பாருங்கள், குட்டி பையன் டாங்கி வச்சு பண்ணுறான். இங்கே பாருங்கள், அட்டகாசமான ஆறு. தம்பி கழுதையை ஓட்டிகிட்டு வர்றாரு. ரெண்டு குதிரை ட்ரக்கர்ஸு, குட்டி பசங்க. ஸோ இது வழியே போகலாங்க, அப்படியே ட்ரெக் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. ஒரு சூப்பர் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை வேக வச்சு கொடுத்துட்டாங்க.
பெப்பர் இருக்கான்னு கேட்டேன், அதுவும் இருக்குனாங்க. ஸோ உப்பு பெப்பர் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக நம்மளை அட்டகாசமான வேக வச்ச முட்டை லஞ்சு இந்த பேக்ட்ராப்பில் நல்லா இருக்குல்ல. வேக வச்ச முட்டை அழகாக அறுத்து சூப்பராக பெப்பரும் உப்பு இருந்தது, ஜம்முன்னு தூவி இந்த மஞ்சக்கருவோடு அப்படி சூப்பராக சாப்பிட்றோம். நாட்டுக்கோழி முட்டை தான், செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த துருப்பல்குள்ளே இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் நடந்து சமைக்கிறதெல்லாம் இங்கே தான். ஸோ நைட் இன்றைக்கி டின்னருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மணி 4 ஆச்சு. இங்கே பாருங்கள், கறி இதெல்லாம் சமைச்சிட்ருக்காங்க. ஹலோ, ஐ எம் அ பிளாகர். ஸோ டின்னர் இஸ் கெட்டிங் ரெடி. ஏதோ கிழங்கு இது பண்ணுறாங்க. கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு மோஸ்ட்லி சூப் மாதிரி கொடுப்பாங்க. இந்த பக்கம் பிளாவு கூட வருதுன்னு நினைக்கிறேன். பிளாவு புண்ணு இங்கே சமைக்கிறது. உங்களுக்கு கேள்வி இருக்கும், அப்போ பாத்ரூம் எங்கே போக பாருன்னு. இங்கே பாருங்கள், அதுக்கும் வச்சுருக்காங்க தனியாக ஒரு டெம்பரவரி இது மாதிரி அமைச்சு. ஸோ இந்த பக்கம் டாய்லெட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் குளிக்கிற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், பாருங்கள், ஷவர். ஸோ இது வந்து எப்படின்னா வருஷத்துக்கு 3 மாதம் மட்டும்தாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஜூன் 15லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும். இதுதான் இந்த பீக் சம்மர் பீரியட்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 15க்கு அப்புறம் பயங்கர அப்படியே சம்மர்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இது வந்துடும் ஆட்டம். பட் ஆட்டம்லேயே இங்கே வின்டர் மாதிரி தான் இருக்கும், பயங்கர குளிராக இருக்கும். அப்புறம் எல்லா குடத்தையும் கழட்டிட்டு எல்லாம் கீழே போயிடுவாங்க சரிமங்கல் வில்லேஜுக்கு. ஸோ இப்படி தான் நடக்குது. ஐயோ, சவுண்டை பார்த்தீங்களா? எல்லாத்துலேருந்து பால் எடுக்கிறாங்க. மாடு, ஆடு, குதிரை. அதில் மெயினாக குதிரையிலேருந்து எடுக்கிறதா அந்த கிமிஸ். ஹலோ ஹலோ. ஏதோ ஆழமாக தோன்றாங்க. எதுக்கு? கிணறு மாதிரி. ஓ, டாய்லெட். யூ மேக்கிங் டாய்லெட். ஓகே ஓகே. இந்த டாய்லெட் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இது பண்ணி. ஓகே, அங்கே இருக்குது லேக். போவோம் வாங்க. வந்துட்டுங்க லேக், துல்பர் லேக். Hello. So you do horse riding? Yes. I speak in. You speak English? I speak English. You speak English, great. So you locals? Here. I'm from Austria. Austria? I'm his friend. Okay, okay, okay. So you're just riding the horse? Yes. Okay. Can I sit down? Yes. I'll get down there. Oppa. Okay. சூப்பராக இருக்குங்க. வாய்ப்பே இல்லை. எப்படி நல்லா இருக்கா? நானும் குதிரை ஓட்டுறேங்க. கிர்கிஸ்தானில் வந்து முதல் முறையாக குதிரை ஓட்டியாச்சுங்க. சூப்பர் சூப்பர். ஜஸ்ட் க்ளோஸ் இட். தேங்க்யூ பிரதர். ஓகே, ஐ கெட் ஆன். சூப்பராக ஓட்டியாச்சு. குதிரையோட பார்த்துட்டிங்களா நம்மளையா? ஹாப்பியா? இறங்கிடலாமா? தேங்க்யூ. Bye. பாய். இந்த தங்கத்தை இது பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ பிரதர். பாய். குதிரையை ரொம்ப நேரம் ஓட்ட முடியலனாலும் ஜாலியாக ஒரு இது போயாச்சு. தேங்க்ஸ் பிரதர்ஸ். லேக் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்க, நம்ம டிரைவர் இருக்காரு. ஓ, யூ ஹேவ் a shop. இங்கே பார்த்தீங்களா, ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு. ஓகே, பாருங்க எல்லாம் சைக்கிளிஸ்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஓ, கிர்கிஸ் பீவோ. கிர்கிஸ் பீவோ. எது பீவோ? ஹலோ. இங்கேயே ஒரு குட்டி கடையை போட்டாங்க பார்த்தீங்களா, நிறைய டூரிஸ்ட் வராங்கன்னு. சூப்பர். கிர்கிஸ் பீவோ. ஓ, திஸ் ஒன். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, கிமிஸ் தாங்க அப்படி சொல்கிறாங்க. கிமிஸ் குதிரையோட புளிச்ச மோருங்க, குதிரை மோர், அதுதான் கிமிஸ்ன்றாங்க. லைட்டாக இதில் ஆல்கஹால் இருக்குங்க, புளிச்சு நல்லா இது ஃபெர்மெண்ட் ஆனங்காட்டி. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 to 4% இருக்கும். பீரோட கம்மி தான். பீர் 5% இருக்கும், 4 to 5 இருக்குது. பட் இதில் ஒரு 3 to 4% இருக்கும்னு வைங்களேன். ஸோ லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு ஆல்கஹால் எஃபெக்ட் இருக்கும். பட் ஆனால் இது இங்கே மக்களுக்கு வந்து இது பல்வேறு, அதாவது நல்லா ஜாலியாக ஒரு இது ரிலாக்ஸேஷனுக்காகவும் குடிக்கிறாங்க, உடம்பு வியாதிகளுக்காகவும் குடிக்கிறாங்க. நிறைய உடம்புகளுக்கு சரி பண்ணுதாம்மா இது.
Can you give a glass small? This is big one. கிமிஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த தடவை குடிச்சிடலாம் வாங்க. This is horse milk. Yeah. பெண் குதிரை இருக்கு இல்லைங்க, பெண் குதிரையோட பால் எடுத்து அதை புளிச்சு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி மோராக்கி இது பண்ணுறாங்க. How much? 200 to 1 liter. Oh, this one. For this? It's no. No money? For you. No It's, And I'll pay. It's okay. Fodarak. Okay. Thank you. yes. Thank you, brother. ஸோ அட்டகாசமான 1 லிட்டர் வந்து 200 இதுங்களாமா. இது என்ன ஒரு 20 ரூபாய்க்கு இருக்கும். பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வேணும்னா நம்ம 1 லிட்டர் மாதிரி அப்புறம் வாங்கிக்கலாம் 200 ரூபா கொடுத்து. ஓகேவா? சரி, எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா இந்த மோர்? ஆல்கஹால் இருக்குது லைட்டாக, பட் நல்லா பிடிச்சிருக்குங்க. அப்படியே ஜாலியாக போய் இதில் அந்த லேக் உட்காந்துக்கிட்டு குடிப்போம் வாங்க. கரெக்டாக ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னால் சீசன் 7 ரஷ்யா கஜகஸ்தான் பண்ணிருந்தீங்களா, அங்கே ஒரு மார்க்கெட்டில் இதை குடிச்சு தெரியுமா கிமிஸ். கஜகஸ்தான்லேயும் ஃபேமஸ் இந்த கிமிஸ். குதிரை மோர் சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு தமிழ்நிலோட வீடியோ போட்டோமே, அதில் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறீங்க. அது கூட கமர்ஷியலாக வாங்கி குடித்தோம். இது வந்து இங்கே நேற்று வந்து குதிரையிலேருந்து பால் எடுத்து பண்ணியிருக்காங்க புளிக்க வச்சு. ரொம்ப குடித்தா காண்டாயிருமாமா. ஒரு லெவல் குடிக்கலாம். உச்சகட்ட இயற்கை பேரழகு, இந்த பிரமாதமான நாடோடி மக்களோட பாரம்பரிய குடில்கள், குதிரை மாடு. ஐயோ சவுண்டு கொடுக்குது. ஸோ ஒரு பிரமாதமான ஹை ஆல்டிடியூட் லேக், கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஃபீட்டில் இருக்கோங்க. 11,500 to 12,000 ஃபீட்டில் இருக்கோம். லேக் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு இங்கேருந்து என்னால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, மீன்லாம் குட்டி குட்டி மீன் இருக்குது. பெரிய மீன் எதுவும் பார்க்க முடியல, ஆனால் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். தண்ணி அடியில் இருக்கிற கல் அவ்வளோ அழகாக தெரியுது. இவ்வளோ ஒரு அற்புதமான இயற்கையை காட்டுறதுக்கு தாங்க நம்ம மணிக்கணக்காக ட்ராவல் பண்ணி அடித்து பிடிச்சி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. எவ்வளோ ரிமோட்டான ஒரு இடத்துல இருக்கும் பாருங்கள். அழகான பமிர் அலை மவுண்டெயின் பேக்ட்ராப்பில் அட்டகாசமான அந்த துல்பர் ஏரி. அங்கே ஒரு ஃபேமிலி இங்கிருந்து ஹலோன்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த சைட் போய் பார்க்கலாமா? மணி 6ங்க கரெக்டாக. இன்னும் சுத்தமாக மறையிறதுக்கான அறிகுறியே இல்லை. எல்லாம் 8 மணிக்கு தான் அந்த போய் மறையும். ஸோ லேக்கோட இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குங்களா? வாய்ப்பே இல்லைங்க. சூரியன் இருக்கிறதுக்கும் அந்த அட்டகாசமான தெரிகிறதுக்கும் இந்த லேக்கே அந்த கலர் பார்த்திங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய்ப்பே இல்லாமல் இருக்கும் இடம். தண்ணி கலர் பாருங்கள், எவ்வளோ ஒரு மாதிரி லைட் அக்வா ப்ளூ கலரில் எவ்வளோ தெளிவாக இருக்குது தண்ணி. பிரமாதமான காட்சி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பமீர் அலை மவுண்டெயின்ஸும் அந்த பீக் லெனினும், இந்த பேக்ட்ராப்பில் அழகான நம்மளோட குடில் நொமேடிக் ஏர்ட்ஸ். பா சரியான வியூ. கிர்கிஸ்தான் நான் வந்ததே முக்கியமாக இந்த இடத்த உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. நான் ரசித்த இடத்த உங்களுக்கும் காட்டணும். இப்படி ஒரு அழகான இடங்கள்லாம் உலகத்தில் இருக்குதுன்னு நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியான வியூ. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? நம்மளோட கேமராவில் ஜூம் கிடையாது, ஃபோனில் எடுத்த ஜூம் வந்து பிரமாதமாக வந்துருந்தது. இது அப்படியே ஃபுல் வியூ, அல்ட்ரா வைட் வியூ. அப்படியே இந்த ஏரி வளைஞ்சு அந்த பக்கம் வரைக்கும் போகுது. இது ஒரு கிர்கிஸ் ஃபேமிலி தான் நினைக்கிறேன். ஜாலியாக வந்து ஒரு பிக்னிக் மாதிரி வந்திருக்காங்க, கொஞ்சம் ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஐ எம் இந்தியா டூரிஸ்ட். இந்தியா, எஸ். Thank you. So I stay in the Yet camp. No, it's okay. Thank you. I'm full. Thank you.
Yeah. So all came for a picnic. The picnic. Picnic. Okay. You are from Sarimogul? Kyrgyzstan. Osh. Oh, you came from Osh. 5 hours. Okay. And you stay in Sarimogul or in the yurt camp? Oh, Sarimogul and you go back. Okay. Oh, holiday picnic. Yes, Hindustan. Yes. Okay. See you all. Thank you. Thank you. சூப்பருங்க, நல்லா பேசுகிறாங்க. எல்லாம் ஹோஸ்டர் வந்திருப்பாங்க நட்டுருக்கு டூருக்கு. ஹலோ குட்டீஸ். ஹலோ ப்ளீஸ் கம். கம். எஸ், எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு. வாட்ஸ் யுவர் நேம்? ஆஷியா. ஐ எம் குமார். ஹலோ. எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ பிரதர், நைஸ் மீட்டிங் யூ. Very beautiful family. Thanks for all your allowance. Yeah, Kumar. Yes. Okay, enjoy your holiday vacation. See you. Nice guys. Thank you. Bye. Hello brother. இவங்க ஃபாரினர்ஸ்ங்க. பாருங்கள், சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. வந்து லோக்கல் டென்ட்டு போட்டு இங்கே தங்க போகிறாங்க. இவங்களாம் சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க. ஐ மீன் குட்டி ஸ்டவ் அது இதுன்னு இவங்களே சமைச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ எவ்வளோ அமைதியான ஒரு அழகான ஒரு இடம். இப்போ உலகத்துலேருந்து இந்த பரபரப்புலேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது. அதுக்காக தான் மக்கள் வராங்க இங்கே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதர் வேர்ல்டி வேற்று உலகத்தை உங்களுக்கு காட்டினதில் எனக்கு பயங்கர சந்தோஷங்க. இதை நான் எதோட கம்பேர் பண்ணுவோன்னா, நம்ம அந்த பொலிவியாவில் போயிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த 2 night 3 day சால்ட் ஃப்ளாட்ஸ்லாம் போயிட்டு அடுத்த நாள் போயிருந்தோம். இதே மாதிரி லேக்கு சுற்றியும் மவுண்டெயின்ஸு ஐஸ் பேக் ட்ராப்பில் பிரமாதமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பச்சை பசையில் இருந்திருக்காது, அது வேற ஒரு கடலில் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த இடமும். முக்கியமாக இந்த ட்ரெடிஷ்னல் ஏர்ட்ஸோட இன்னொரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணி பிஸ்கெட்லேருந்து 14 மணி நேரம் வயிற்றுப்போக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி ஓஷ் வந்து அங்கேருந்து 5 மணி நேரம் மலை ஏறி ஃபைனலாக வந்திருக்கோம். ஸோ இனி அடுத்து போகிற தஜிகிஸ்தான் பமீர் ஹைவே பயணம் நம்மளோட பயண வாழ்க்கையில் இன்னும் ஒரு மைல்கல்லாக இருக்க போகுது. இன்னும் தமிழில் யாருமே பண்ணலைங்க. தஜிகிஸ்தான் முதல் முறையாக தமிழில் சில வீடியோஸ் வந்திருக்கு. சும்மா இந்த துஷான்பே கேபிட்டல் மட்டும் அங்கே படிக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டி பொண்ணு யாரதோ போட்டிருந்தாங்க, நான் செக் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ ப்ராப்பர் தமிழ் ட்ராவல் வ்ளாக் தஜிகிஸ்தான் இன்னும் வரல. ஸோ பயங்கரமாக ஆச்சரியப்பட போகிறீங்க, வியக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட இடம் பமீர் ஹைவே. ஸோ அதில் தான் அடுத்த எபிசோட்லேருந்து போகிறோம், இல்லை அதுக்கு அடுத்த எபிசோட்லேருந்து. ஒரு குட்டி கண்ணுக்குட்டி அழகாக க்யூட்டாக படுத்துருக்குது. இந்த பேக்ட்ராப்பில் சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ, கண்ணுக்குட்டி வியூ. நம்ம இதில் நம்ம இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக வேலி போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஏர்ட் கேம்ப், அது இந்த ஏரியா இவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு கல்லெல்லாம் வச்சு ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்துருங்க, அந்த வேலிக்கு பாருங்கள் வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சுண்ணாம்பு, தம்பி சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்காரு பாருங்க. ஹலோ, நல்லா இருக்குல்ல வியூ இது. இந்த வெள்ளை கலர் சுண்ணாம்புக்கும் ஆப்போசிட்டில் உள்ள பமீர் மவுண்டெயினுக்கும். ஸோ எங்கள் ஏரியா உள்ளே வராதங்கிற மாதிரி இது இவங்க ஏரியா, இந்த கேம்ப்பு. அதே மாதிரி நம்ம இதுக்கும் அந்த சைடு கலர்லாம் வச்சு இப்போ இது அடிச்சிருக்காங்க, சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே கரெக்டாக இடம் பிரிச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளோட இது ஆரம்பிக்குது பாருங்க. இது நம்ம ஏரியா உள்ளே வந்தாச்சு. சரிங்க, ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். மறுபடியும் போய் டின்னருக்கு கன்னியூ பண்ணுவோம் vlog. இப்போ அப்படியே கொஞ்சம் மேகம் வந்துருச்சு பாருங்கள், மறைச்சிருச்சு. சரிங்க, சார்ஜ் போட்டேன். சென்டரில் லைட்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இதோட அமைப்பு இருக்குது இந்த ஏட்டோடது. 2 தடவை வந்து கூப்பிட்டாங்க சாப்பிட. போய் சாப்பிடுவோமா? ஆக்சுவலாக நைட் சாப்பாடெல்லாம் இருட்டாகி சாப்பிட வேண்டியதுங்க. இங்கே பாருங்கள், 7:30 இன்னும் சூரியன் இறங்கவே இல்லை. 8:30 தான் இறங்கும் கம்ப்ளீட்டாக. அதுக்குள்ளேயே நைட் சாப்பிட கூப்பிட்றாங்க. பட் வேறு வழி இல்லை. இப்போ நிறைய குரூப் இருக்காங்க, எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சரி, ஓகே, அப்போ நம்ம முடிச்சக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாமா?
நம்ம போய் இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கேமரா எடுத்துகிட்டு போனால் அது நல்லா இருக்காது. ஆல்ரெடிலாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே ஒரு இது இருக்குதுங்க, எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஹீட்டர் இருக்குதுங்க. பாருங்க, உள்ளுக்குள்ளே இதுதான் ஹீட்ரு. உள்ளுக்குள்ளே வந்து நைட்டு வந்து கறியெல்லாம் போட்டு பற்ற வச்சுருவாங்க. ஸோ ஓரளவுக்கு இங்கே ஹீட்டிங்காக இருக்கும். மேலே வந்து புகை வெளியில் போயிடும் பாருங்க, அதில் புகை வெளியே போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ மூடிட்டே உள்ள நல்லா கதகதப்பாக இருக்கும் தூங்குறதுக்கு. பாருங்கள், வந்தேன் இந்த அம்மா வந்து இது போட்டுருக்காங்க பாருங்கள், இந்த ஒரு கல் போட்டு சூட்டை கிளப்புறாங்க. ஸோ ஓரளவுக்கு நைட் ஹீட்டாக இருக்கும். இந்த கல் வந்து சூட் ரொம்ப நேரம் தாங்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதில் கொஞ்சம் தீயும் உள்ளே வச்சிடுறாங்க பாருங்களேன். அவ்வளோதான். அங்கே ஒரு பையன் ஒரு குட்டி கழுதி வச்சுட்டு அடின்னு அடித்து மேய்ச்சிட்ருக்குறாங்க. இங்கெல்லாம் குழந்தையிலேயே வந்து குதிரை அப்புறம் கழுதை அதெல்லாம் ஓட்டி பழகிடுறாங்க. அவனை பாருங்களேன் தம்பி, அங்கே பாருங்க, கழுதையை வச்சு என்ன அழகாக அடித்து ஓடியாரான்னு. சூப்பராக இருக்குது இந்த பேக்ட்ராப்பில் இந்த பையன் வந்து கழுதை ஓட்டுறது. அது சொன்னபடியெல்லாம் கேட்குது. சன்செட் மணி 8 போகுது. பா தெளிவாக இருக்குப்பா வானம், பிரமாதம். போயிட்டான் பாருங்க மேலே. சரி, நம்மளும் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, போய் சாப்பிடுவோம். வந்துட்டான் பாருங்க பையன், குதிரையை ஓட்டிட்டு கழுதையை ஓட்டிட்டு செமையாக பண்ணுறான். கழுதை கூட முடியெல்லாம் இதை நல்லா வளர்ந்துருக்குப்பா, குளிர் தாங்குற அளவுக்கு அமைதியாக இருக்குது. சொன்னபடி கேட்குது, எல்லாத்துக்கும் தாங்குது. ஓகே, போய் சாப்பிட்லாங்களா? இன்னும் மக்கள்லாம் இருக்காங்க, ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சிடுச்சு. ஸோ வந்துருக்குங்க சாப்பாடு. ஸோ இது ஃபஸ்ட்டு சேலட் கொடுக்குறாங்க. இங்கே நிறைய வந்து இதெல்லாம் இருக்குங்க, ட்ரை ஃப்ரூட்ஸு, கடலைக்காய், பேரிச்சம்பழம், திராட்சை, கருப்பு திராட்சை எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது தவிர பிஸ்கெட்டு அது இதுன்னு வச்சுருக்காங்க. பட் மெயின் உணவு பார்த்திங்கன்னா இது சேலடு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து மெயினாக சூப்பு. ஓகே, ஐ நீட் அ ஸ்பூன். பாருங்க, புலாவ், பீஃப் புலாவு, இது சூப்பு. ஓ ஹியர், ஓகே, தேங்க்யூ. ஸோ மெயினாக இது 2 தாங்க, சூப்பு புலாவு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ரூமா சூப். நான் சொன்ன மாதிரி அதிகமாக உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்ங்கிற மாதிரிங்க, தக்காளி, கொஞ்சம் கறி, இதில் பீஃப் தான் போட்டிருப்பாங்க, வெங்காயம், ஸோ இதில் கொஞ்சம் தக்காளி போட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி அது இதுன்னு போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. ஒரு சூப் டேஸ்ட் வருது. கறி இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும். முட்டைக்கோஸ் நிறைய போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, மிளகாயெல்லாம் போட்டிருக்காங்க, தக்காளி கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கு, ரொம்ப காரமாக இல்லை, பட் நல்லாயிருக்கு, சப்புன்னு இல்லாமல் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. எனக்கு அடுத்தது இதை சாப்பிட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நான் பொறுமையாக சாப்பிட்றேன் விலாக முடிச்சுட்டு. புலாவு நம்ம ஆல்ரெடி இப்போ தான் சாப்பிட்டோம், உஸ்பெக் புலாவ், கிர்கிஸ் புலாவ். அரிசி பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் அரிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து கேரட்டு, உலர் திராட்சை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கறி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின். பீஃப் தான் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும், கறி சாஃப்டாக இல்லை, சுத்தமாக உப்பு சப்பு இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க டூரிஸ்ட் வராங்க அப்படிங்கிறதுக்காக வெஸ்டர்ன் உணவெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. இவங்களோட பாரம்பரிய உணவான இந்த சொற்பான்னு சொல்லுவாங்க, சூப்பு, அப்புறம் வந்து இது கிர்கிஸ் என்னது டக்குன்னு வர மாதிரி புலாவ். கறி கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு சூப்பர் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஒரு அட்டகாசமான டின்னருங்க. அந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கடுக்கு முழுக்கிட்டு இருந்து சாப்பிட முடியல, மற்றபடி சூப் 2வது தடவை வாங்கி குடிச்சிட்டேன். அந்த கோசாப்பழம் அட்டகாசம். ஃபைனலாக ஒரு டீயோட இந்த டின்னர் முடிஞ்சுது. மணி ஆல்மோஸ்ட் 8:30. இப்போ தாங்க அப்படியே அந்த பக்கம் இறங்கியிருக்கு பாருங்கள், அப்படியே இருட்டுற ஃபீல் வருது. அந்த கழுதியை கட்டி போட்டாங்க. நம்மளோட மவுண்டைன்ஸ் பிரமாதமாக அப்படி இருக்குது. இந்த பக்கம் சன்செட், இந்த பக்கம் அட்டகாசமான பம்மிரலை மலைத்தொடர், லெனின் பீக் மற்றும் உங்கள் குமார்
பார்க்கலாங்க, நாளைக்கு காலையில் பார்ப்போம். பாய். அடுத்த நாள் மதியம் 12ங்க. ஸோ எந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். என்ன குமார் காலையில் 7-8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறேன்னா 12 மணி ஆச்சு இப்போ தான் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம் தாங்க. விடிய நேற்று நைட்டு தூக்கமே இல்லைங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே தான் தூக்கமே வந்துச்சு. புரண்டு படுக்கிறேன் நானும். நைட்டு அந்த இது கோலெலாம் சீக்கிரம் தீர்ந்து போச்சு. வந்து குழுக்குள்ளே ஹீட்ரு போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. 2 போர்வை எடுத்து போத்துனேன். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்துருச்சுங்க நேற்று நைட்டு. திடீர்னு நம்ம வந்து சடனாக வந்து 11,500 ஆல்மோஸ்ட் 12,000 ஃபீட்டில் இருக்கோம். ஸோ நம்ம அந்த லேலேருந்து வந்ததுனால முந்தானத்து நைட்டு கூட ஸ்லைட்டாக தூக்கம் வந்துச்சு. நேற்று நைட்டு உங்களுக்கு தெரியுமே, அந்த லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கமே வராது இந்த ஹை ஆல்டிடியூட் சிக்னஸில். சடனாக வந்து ஹைட்டுக்கு வந்தோம்னா அதே பிரச்சனை தான். விடிய தூக்கம் இல்லை. காலையில் 7 மணிக்கு மேலே தான் இந்த வெயில் வந்தக்கப்புறம் தான் தூக்கம் வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பேக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஒரு 3 மணி வரைக்கும் சூப்பராக ட்ரெக்கிங் பண்ணுறோம் இந்த அட்டகாசமான பமீர் அலை மவுண்டன்ஸ்க்கு. எவ்வளோ தூரம் முடிப்போ போயிட்டு திரும்ப வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஐ கோ பேஸ் கேம்ப் அண்ட் கம். தேங்க்யூ. ஹலோ. இங்கே தான் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. கழுது தானே கணக்குதே, வேற என்ன? அங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-11 டிகிரி இருக்கும் இப்போது. பாருங்கள், வெயில் இருக்கிறதுனால குளிரே தெரில. ஆனால் நைட்டு ஒன்ஸ் சூரியன் இறங்கினதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. 0 வரைக்கும் போச்சு நைட்டு. ஸோ இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் துல்பர்கர் லேக், அப்படியே சரிமோகுல். இந்த பக்கம் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் பேஸ் கேம்ப். அதுக்கப்புறம் அப்படியே நடந்தோம்னா ட்ராவலர்ஸ் பாஸ் 12-13 கிலோமீட்டர் 4 மணி நேரம். அப்புறம் அப்படியே நடந்தோம்னா பீக் வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ நம்ம 3500 மீட்டர் ஹைட்டில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 12,000 ஃபீட்டு. அது வந்து 7,110 மீட்டருங்க, 24,000 ஃபீட்டு. ஸோ 12,000 ஆல்மோஸ்ட் 24,000 டபுள் ஹைட்டில் இருக்குது அந்த லெனின் பீக்கு. பட் நம்ம அதிர்ஷ்டம் என்னென்னா, இன்றைக்கும் வந்து வானம் தெளிவாக இருக்குது, மேகங்கள் இல்லை, இந்த பனிமலைகள் அழகாக தெரியுது. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். இறங்குறது ஒன்றும் தெரியாது, அங்கே இப்போ ஏற போகணும். அதுதான் இங்கே கச்சேரியே இருக்குது. ஆறு நல்லா வேகமாக தான் ஓடுது. ஆனால் கரெக்டாக பரவாயில்ல, ஒரு பிரிட்ஜை போட்டுருக்காங்க அந்த பக்கம் போகிறதுக்காக. ஏப்ரல் மே மாதத்துலேருந்து உருக ஆரம்பிச்சிடும் வெயில் அடித்த உடனே. ஓரளவுக்கு 0க்கு மேலே போனதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் உருகு ஓடும். செப்டம்பர் அக்டோபர் எல்லாம் உருகிடும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் மறுபடியும் வின்டர் காலம் அக்டோபர் நவம்பர்லேருந்து மீண்டும் குளிர்காலம், மறுபடியும் ஐஸ் ஃபார்ம் ஆகும். அப்படியே சைக்கிள் மாதிரி போகணுன்னு வைங்களேன். இங்கே தண்ணி எவ்வளோ தெளிவாக வருது. இந்த தண்ணி பாருங்களேன், அந்த மணல் இதெல்லாம் அடிச்சுட்டு வருது எவ்வளோ. நம்ம சிக்கிம் ஹிமாச்சல்லாம் தண்ணி இப்படி தான் போகும், ஒரே கலங்கலா. சூப்பராக இருக்கும் இடம். அப்பா அவ்வளோதாங்க, நல்லா இருக்குல்ல. பின்னாடி தெரியுது ஐஸ் மலை, அங்கேருந்து வருது. பிரமாதமான லேண்ட்ஸ்கேப். இதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு. வாங்க பாருங்க, ஆறு இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிமெண்ட் மூட்டையெல்லாம் போட்டு தடுப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துடலாமா அந்த பமீர் அலை மவுண்டன்ஸை? சே, என்ன அழகாக இருக்கு பாருங்க இன்றைக்கும் தெளிவா. அப்படியே இன்னொரு ஜூமு. மெஜஸ்டிக்காக இருக்குது. சரி, அழகாக ரெஸ்ட் எடுத்து போதும், நடக்கலாம் வாங்க, டைம் ஆச்சு. எங்கே இருக்குது ட்ராக்கு தெரியவே மாட்டேங்குது. சரி வாங்க, இருக்கும்
அங்கே இருக்கு. அப்படியே போக வேண்டியதான் மேலே. பார்த்தீங்களா இங்கேயும் அங்கங்கே ஓட. மக்கள்லாம் அங்கே பாருங்கள், நம்ம வந்த இடம் வழியில் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஆறு, நிறைய குரூப் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயும் நிறைய வந்துட்டுருக்காங்க. கேட்டலாம் பேஸ் கேம்ப் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு வழி அழகா அப்படி இருக்குது, நம்ம தான் தப்பாக வந்துட்டுருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, base camp is near base camp? Yes. Probably 10-15 minutes? 20 minutes walk. Okay, thank you. 20 minutes தான் போயிடலாங்க. ஸோ base camp கண்டிப்பாக பார்த்துட முடியும். போகலாமா? வாங்க. அப்படியே கிராஜுவலாக மேலே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கோம். 50 மீட்டர் 100 மீட்டரா? நம்ம இருக்க இடத்துக்கும் இப்போ போகிறதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்ரு உயரம் ஜாஸ்திங்க. ஐயோ பா, இந்த தடவை வைடு நல்லா தெரியுது, முழு மவுண்டன்ஸோட வியூ தெரியுது இங்கேருந்து. ஆனால் இந்த மலைகளோட அதிசயமே என்னென்னா, பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான் போயிடலாமே, 1 மணி நேரத்தில் போய் தொடரலாமே, 2 மணி நேரத்தில் அப்படின்னு. ஆனால் போனீங்கன்னு வைங்களேன், போயிட்டே தான் இருக்கணுமே ஒழிய பக்கத்தில் வரவே வராது. அது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மாதிரியே தெரியும். அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. போயிடலாம்னு போனீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். உச்சிக்கு போகிறதுக்கு 3 வாரம் எக்ஸ்பெடிஷன் எடுக்கணும், அப்போ தான் போக முடியும். ஸோ மிகப்பெரிய மவுண்டனியர்ஸ் ட்ரெக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுக்கு அந்த பீக் கிளைம்பிங் போகிறதுக்கு பர்மிஷன் தனியாக வாங்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. பட் உலகிலேயே இந்த மாதிரி 7000 மீட்டர் மவுண்டன்ஸ் எல்லாமே, 24,000 ஃபீட் எல்லாமே, அதில் நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக. மவுண்ட் எவரெஸ்ட்டு, அப்புறம் அன்னபூர்ணா, இதெல்லாமே. அதில் ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியான, கம்பேரிட்டிவ்லி ஈஸியான 7000 மீட்டர் ட்ரெக்கு வந்து இந்த பீக் கிளைம்பிங் தான். மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ட்ரெக் போகணுன்னு எனக்கும் ஆசை. பட் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 12-13 நாள் ஆகுமா. அந்த இதுக்கு போகணும், நேபாள் காட்மாண்டு கேபிட்டல் போயிட்டு அங்கேருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுத்து லுக்லான்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட், ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க லேண்டிங்க்கு. அந்த ஏர்போர்ட் போய் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம்னா பேஸ் கேம்ப் போகிறதுக்கு ஒரு 7-8 நாள் ஆகும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவீங்க உயரம். ஃபைனலாக பேஸ் கேம்ப் போயிட்டு ரிட்டர்ன் ஒரு 5-6 நாள், அரவுண்டு 13-14 நாள் ஆகும் டோட்டலாக. லுக்லா டு லுக்லா அங்கங்கே கிராமங்கள்லாம் உங்களுக்கு தங்கிட்டு அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணி போக வேண்டியதான். ஒரு குட்டி ஓடை எல்லா இடத்துலையும் இருக்குப்பா. ஹலோ. Are you filming? Yes, I'm a blogger. Oh, you're a blogger. Where are you from? India. Yes. Okay, can someone see me? Hello, my friends. You're from which country? Austria. Austria. Nice to meet you. I'm Kumar. Kumar. Hello, Kumar. I'm Horst. Horst. Yes. Nice. You're going to the base camp or to the travelers? We have already been there. Now we go to the car and drive back. Okay. So how about the base camp? Is it nearby? Just around the corner behind that rock. I think you will see it. 10-15 minutes walk. 15. Okay. Thank you. Bye. Thank you. Have a good day. Have a good day. 5 நிமிஷம் தான் போயிடலாங்க. பட் இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. எங்கப்பா பிரமாதம் பாருங்க. அப்படியே பல மலைகள் கடந்து ஐயோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பீக் கிளைம்பிங் பேஸ் கேம்புக்கு. ஏதோ ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கே வந்த ஒரு சந்தோஷம்னு வைங்களேன். பட் இது எல்லாராலையும் வர முடியும். மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்பு பல நாட்கள் நடக்கணும். ஆனால் இம்பாசிபிள்னு கிடையாது, ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தீங்கன்னா பண்ணிடலாம். பட் பீக்குக்கு போகிறது அது கஷ்டம். அதுக்கு வந்து நீங்கள் அதாவது இந்த பேஸ் கேம்ப் போகிறதெல்லாம் இங்கேயும் சரி மவுண்ட் எவரெஸ்ட்டும் சரி அதாவது பெர்மிட் வாங்குற மாதிரி இருக்கும் பேஸ் கேம்ப் போகிறதுக்கு மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு. ஆனால் கைடு தேவையில்லை, எந்த டூர் கம்பெனி கூடயும் நீங்கள் போக தேவையில்லை, தனியாகவே நீங்கள் இண்டிபெண்ட்டாக போகலாம். ஆனால்
அந்த பீக்கு போகிறதுக்கு பார்த்தீங்களா, ஐஸில் ட்ரெக் பண்ணி டாப்புக்கு போகிறது, அதுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய லெவலில் பர்மிட்டு பல லட்சங்கள் செலவாகும். அது நீங்கள் டூர் கைடு அப்படி தான் பண்ணி ஆகணும், எக்ஸ்பெடிஷன் மாதிரி. ஸோ அதுக்கு ரொம்ப செலவாகும். மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு இங்கே எவ்வளோ செலவாகணும்னு தெரில. பட் இங்கே பேஸ் கேம்புக்கு எதுவும் தேவை, ஜாலியாக வந்துடலாம். அவ்வளோதாங்க, இதுதாங்க பேஸ் கேம்ப்பு. இங்கே ஒரு பேஸ் கேம்ப் இருக்குது, அங்கே ஒரு கேம்ப் இருக்குது. அங்கே வரைக்கும் போயிட்டு அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பிடுவாங்க. இது ஒரு குட்டி ஓடை, நம்ம தாகத்தை தீர்க்குது. அப்பா, சவுண்டு கேட்குதா? ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிருகமாக இருக்குது குட்டியா. இந்த பெரிய அணிலா இல்லை என்ன அனிமலுங்க இது? ஒரு தெரிஞ்சு சொல்லுங்கள், எனக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு என்னென்னு? இது வருது பாருங்க, குடியேறது பாருங்க. என்னங்க இது? இது வரைக்கும் இந்த அனிமல் நான் பார்த்ததே இல்லை. அணில் மாதிரியே இருக்குது, அணிலோட பெரிய வகை மாதிரி இருக்குது. சான்ஸே இல்லை. ஐயோ, வாயை ஒரு மாதிரி இருக்குது, பல்லு வந்து கடிச்சாலும் கடிச்சிட மாட்டு இருக்குது. அடே சாமி, இது என்னடா இது? ஓ, குடிக்குள்ள ஓடிடுச்சுங்க, பொந்துக்குள்ள. அங்கே நாய் ஒன்று வருது பாருங்க, ட்ரெக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பொந்துக்குள்ள ஓடிடுச்சுங்க. குளிப்பறிச்சு பொந்துக்குள்ளே தான் வாழ மாட்டிருக்குது. அப்பப்போ வெளியில் வந்து கத்திட்டு ஓடிடுச்சு. அங்கே நாய் வந்தோன்னா மக்கள் வந்தோன்னா உள்ளே ஓடிடுச்சுங்க. சவுண்டு கேட்குதா? சவுண்டு பாருங்க. அப்பா, பிரமாதமான குட்டி அழகான மிருகத்தை பார்த்தாச்சு. இதுக்கு பேர் என்னன்னு தெரில. போலவா, நம்ம அந்த பேஸ் கேம்புக்கு போவோம். அங்கே இருக்குது, பக்கத்தில் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes வாக். ஃபைனலாக போராடி 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சுங்க. நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த அட்டகாசமான பீக் லெனின் பேஸ் கேம்ப். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 4000 மீட்டர் 13,000 அடி உயரத்தில் இருக்க பீக் லெனின் பேஸ் கேம்ப் வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம தங்கலாம். இங்கேயும் பாருங்கள், இந்த மாதிரி இவங்களோட ட்ரெடிஷ்னல் நொமேடிக் கூடாரம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நார்மல் டென்ட் மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வேணாலும் நம்ம தங்கலாம். பீக்குக்கு போகிறவங்க இன்னும் ஓரளவுக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அங்கே கிளேஷியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ரெக் பண்ணணும். பார்த்தா பக்கம் மாதிரி தெரியும், இன்னும் 4 மணி நேரம் போகணும். அந்த ஐஸ் மலை பக்கத்தில் போகலாம். ஸோ அதுக்கு போகிறவங்கெல்லாம் மோஸ்ட்லி அதுக்கு வரைக்கும் போவாங்க எல்லோரும். பீக் போகிறவங்க ரேரு. ஸோ அது வரைக்கும் போகிறவங்க இங்கே மாதிரி டென்ட்டில் இப்போ நிறைய தங்கியிருக்காங்க பாருங்கள். டென்ட்டில் தங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளோட லிமிட் இதோட முடியுது. இதுதான் நம்ம வரணும்னு ஆசைப்பட்டது. பீக் லெனின் பேஸ் கேம்ப் வந்தாச்சுங்க. ஸோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு சாதித்த உணர்வு. கிர்கிஸ்தானில் மிகப்பெரிய மலைத்தொடரான இந்த பமீர் அலை மலைத்தொடரில் இந்த மிகப்பெரிய பீக்கான பீக் லெனினோட பேஸ் கேம்ப், கிட்டத்தட்ட ஒரு குட்டி என்ன சொல்கிறது, மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போன மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்சதுக்கு பண்ணியிருக்கோம். ஹாப்பியாக நீங்கள்? அதுவும் இந்த லேக் ஓட இதில் அழகாக தெரியுது பாருங்கள், ஒரு ரிஃப்ளெக்ஷன். மவுண்டன்ஸு சூப்பராக இருக்குது. ஒரு குட்டி லேக்கு, இந்த பக்கம் இந்த பேஸ் கேம்ப்பு, இந்த பக்கம் பமீர் அலை மவுண்டன்ஸ், அதை தாண்டினா தஜிகிஸ்தான், இந்த பக்கம் நம்ம இருக்கிறது கிர்கிஸ்தான், இந்த பீக் லெனின், அப்புறம் உங்கள் குமார். இந்த மாதிரி சன்னி கிளியர் டேல தெளிவாக தெரியும் ஐஸ் மவுண்டன்ஸு. அப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஷன் அழகாக அந்த இதில் தெரியுது பாருங்கள் தண்ணியில். கிர்கிஸ்தான் கொடி. அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தலாமா?
ஸோ இதில் பீக் லெனின்ங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த இடம் இதுதான் பீக் லெனின். இப்போ நம்ம காட்டுற வியூவில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் அதுதான் பீக் லெனின். சோவியத் காலத்தில் சோவியத் தலைவரோட மாபெரும் தலைவர் லெனின் பேரை வச்சுட்டாங்க இந்த பீக்குக்கு. நம்மளோட மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஒரு 4000 கம்மி. மவுண்ட் எவரெஸ்ட் அரௌண்ட் 27,000 to 28,000, 23,000 to 24,000. ஸோ உலகிலேயே இந்த 7,000 மீட்டர் பீக் இதில் ரொம்ப ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக கிளைம் பண்ணுற மவுண்டன் இந்த பீக் லெனின் தான். அதான் உலகம் ஃபுல்லாக இருந்து. ஸோ இதை கிளைம் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி ஆளுங்க, முடியாதவங்க பேஸ் கேம்ப்பு, முடிஞ்சவங்க ட்ராவலர்ஸ் பாஸு, அது இன்னும் அந்த ஐஸ் கிளேசியர் வரைக்கும் போகும். இன்னும் நல்லா பயங்கரமாக ட்ரெக்கிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பீக் வரைக்கும் போகலாம். அவர் பீக் போகிறதுக்கு உங்களுக்கு சில வாரங்கள் ஆகும்னு வைங்களேன் போய் ரீச் ஆகிறதுக்கு. பட் நம்மளால் முடிஞ்சது. உங்களுக்கு சிறப்பாக இந்த மவுண்டன்ஸை காட்டணும்னு ஆசைப்பட்டேன், காட்டிட்டேன். இந்த பீக்கை இருங்க ஜூம் பண்ணுறேன். இதுதாங்க அந்த பீக் லெனின். சூப்பராக பார்த்துட்டோமப்பா. அப்படியே இது பண்ணிடலாம். ஸோ பார்த்தா உங்களுக்கு பக்கம் மாதிரி தெரியுது, வாரக்கணக்கில் நடக்கணும் பீக் போகிறதுக்கு. சூப்பராக வந்து சாய்ச்சிட்டோம் பேஸ் கேம்புக்கு. சரி கிளம்புனாங்களா? மனசே இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு, பட் போய் தான் ஆகணும் நம்ம. இப்போ பாருங்க, நிறையா மீன் இல்லைங்க, குட்டி தவளை தானே இது. குட்டி தவளைகள் நிறைய இருக்குது பாருங்க இங்கே. ஓகே, பாய் பாய். இந்த பம்மர் அலை மவுண்டன்ஸ்க்கும் அந்த பீக் லெனினுக்கும் பாருங்க, பெரிய குரூப்பே வராங்க. ஆனால் சத்தியமாக எதிர்பார்க்கலாங்க, 2 வண்டி நிற்குதுங்க. நான் ஒன்ஸ் அந்த லேக் வரைக்கும் தான் வண்டி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தடம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா அந்த ரோட்டில் வர முடியாது கண்டிப்பாக. இவங்க வேறு ஏதோ வழியில் மலையெல்லாம் ஏறி வண்டியில் வந்திருப்பாங்களாட்ருக்கு. அங்கேயும் 2-3 கேம்ப் இருக்குது இந்த பேஸ் கேம்ப்லேயே. ப்ரைவேட் ஆளுங்க அங்கங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள் வண்டி நிற்கிது பாருங்கள், ஃபோட்டோபிலிட்டி. இங்கே ஒரு சாதா வேன் கூட நிற்கிது. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரில. குரூப் வந்துட்டுருக்காங்க. இது கேம்போட இது டோப்போ கேம்ப். சரி பாய் பாய். சரிங்க, நடக்க ஆரம்பிப்போம் வந்த வழியே. பாருங்க எல்லாம் ப்ராப்பர் கியரோட வந்திருக்காங்க, ட்ரெக்கிங் கியரோட. பாய் பாய். டாப்பில் இருக்குங்க, இறங்கி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்தது. திருப்பன் போயிட்டுருக்கோம். பாருங்க, இப்போ இங்கேருந்து உங்களுக்கு அந்த லேக் தெரியுதா, துல்பர் லேக்கு. நம்மளோட இதெல்லாம் தெரியுது பாருங்கள், ஏட்லாம். நான் உங்களுக்கு ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே கீழே தான் வந்து அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, அந்த ஆறு ஓடுது. ஸோ அப்படி இறங்கி ஆற்ற கடந்து நம்ம மேலே ஏறி போகணும். நம்ம அப்படி தான் வந்தோம். பாரு, சரியான லொக்கேஷன். பட் ஹைலைட்டே இந்த லேக்கு தான். ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துடலாமா? ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அந்த ஆறு ஓடுது. நம்ம துல்பர் லேக்கு, அப்புறம் நம்மளோட ஏட் கேம்ப்பு எல்லாம் இதுக்கு தெரியுது பாருங்கள். நான் அங்கே போக வேண்டியது இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணுறேன். ஆடா, நம்ம ஏட் கேம்ப் தெரியுது பாருங்கள். அதோட பேக் ட்ராப்பில் அந்த அட்டகாசமான துல்பர் லேக்கு. அங்கேருந்து இந்த வியூ கிடைக்காது. ஆப்போசிட்டில் மலை மேலே வந்து பார்க்குறதுனால அட்டகாசமாக தெரியுது. எப்படி நல்லா இருக்கா? எங்கே இருக்கும் பாருங்கள். இது மட்டும் ஒரு தனி கடலாக இருக்குது பாருங்கள், சிவப்பு கடலில். சரி நடப்போம், நம்ம தூரம் போகணும். பார்த்தா பக்கமாக தெரிஞ்சுது. 1 மணி நேரம் நடக்கணும். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் தான் நடந்திருக்கணும். 3/4 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. ஒரு மாடுகள்லாம் அப்படியே ஜாலியாக வந்து புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, சந்தோஷமாக சாப்பிட்ருக்குதுங்க. வர வழியிலேயே வருதுங்க 2. ஐயோ, காதில் நம்பர் மாதிரி மாட்டி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, அடையாளத்துக்கு.
ஃபைனலாக ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தாச்சு. ட்ரெக் பண்ணி அதே ஆறு, அதே பிரிட்ஜு, அதே குட்டி அருவி, அப்படியே மேலே ஏறுனா நம்ம கூடாரம். பா இதுவே டயர்டாகிடுச்சுப்பா. ஆனால் நல்லா பெருக்கெடுத்து ஓடுது ஆறு. எப்படி போகிறது பாருங்கள். தண்ணியோட இது ஜாஸ்தியாகுதுங்க வர வர. இந்த பாருங்கள் இதெல்லாம் வேலி போட்டு வச்சுருக்காங்க உள்ளே வராதுக்காக. உள்ளே வந்துருச்சு தண்ணி. அப்போல்லாம் உள்ளே வரல. இல்லை இங்கே ஒரு சைடில் வாக்கு எடுத்து போகுது பாருங்கள். தண்ணியோட வரத்து ஜாஸ்தியாகிடுச்சு தெரியுதா? ஆனால் நல்லா வேகமாக போகுது. எங்கள் அப்பா விழுந்தா அப்படியே ஓடிடும்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஸ்ட்ரெச். நடத்துடலாமா? எல்லாம் நடந்தாச்சு. ஃபைனலாக ஒரு மேடு ஏறணும். ஏறுனா அந்த பக்கம் ஏட்டு. பை பாய் பமிராலே. வேறு வாங்க, நம்ம கேம்ப் வந்தாச்சு. அப்பா ஐயோ, கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பித்தோமா, கரெக்டாக 2 மணி நேரம் போயிட்டு வர்றதுக்கு. போக ஒரு 3 வர 3 6 கிலோமீட்டர் நடந்திருக்குங்க 2 மணி நேரத்தில். நம்ம லிமிட் இவ்வளோ தாங்க, 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் சரிமகுலேருந்து நடந்து வராங்க 25-30 கிலோமீட்டரில். நம்மளால முடியாதுப்பா. இந்த பையன் தான் பட்டையை கிளப்பிட்டு இருந்தான், இந்த குதிரையை கழுதையை வச்சுக்கிட்டு. ஹலோ, சரி பேக் அடித்து கிளம்புவோம். ஓகேங்க, பிரமாதமான இந்த கிர்கிஸ் மக்களோட கூடாரம் நொமேடிக் கேட் நம்மளை சூப்பராக பார்த்துக்கிச்சு. கிளம்பலாம், பேக்கெல்லாம் எடுத்துட்டேன். கிளம்புவோமா? இங்கேருந்து மணி 2:15. அப்படியே நடப்போம். ஏதோ ஒரு வண்டி பிடிச்சி சாரிமோகலுக்கு போகலாங்க. ஐ கோ டு சாரிமோகல். தேங்க்யூ. யுவர் கேம்ப் இஸ் வெரி குட். தேங்க்யூ. ஃபுட் எவ்ரி திங் குட். பை பாய். மிக்க நன்றி இந்த அட்டகாசமான பேஸ் கேம்புக்கு. நம்ம அப்படியே போகலாங்க. Yeah, base camp. Now I go to Sarimogul. Okay, bye. Thank you, Pati. Thank you. Go. Going Sarimogul. India. Sarimogul. Bye. They're going? Oh. Oh, okay. Okay, I walk this way. India. No Hindi. My name is Kumar. How are you? I'm fine. Thank you. What's your name? Kubanji. Okay, I'm from Kyrgyzstan. Kyrgyzstan. India, no? India. Hindus? India. Speak English? I speak English? No Hindi, English. India, a lot of languages. Yeah. Okay. How do you like it here? Okay, nice meeting you. Not here? Nice? English. Very good. Thank you. Bye. இதுக்கு வந்துருக்கீங்களா? பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், சரக்கு வந்திருக்குங்க. இங்கே வந்து தங்குறவங்களுக்குலாம் சாப்பாடு செய்கிறாங்கல்ல, இல்லை சரக்கு வந்திருக்குங்க பாருங்கள். We again go Mughal? No. Okay, I walk. Do you have one space? Thank you. கேட்டு பார்க்கலாம். Hello, you have one space going to Sarimogul? Okay. Can I get on there? Thank you. Thanks for giving lifts. Thank you. Lift கிடைச்சிருச்சுங்க. Bye base camp. Thanks for giving lift. Of course. அதிர்ஷ்டம் நமக்கு உடனே கிடைச்சிருச்சு. From Netherlands. Oh, they're from Netherlands. Okay. Yes. You got a rental car and roaming, exploring Kyrgyzstan. Yes. Okay, yes. nice. Yeah. A YouTuber? Yes, I'm a YouTuber. இந்த காட்சி தான் கிர்கிஸ்தான் முன்னாடி கல்ச்சர் காட்சியே. பிரமாதமான காட்சி. மவுண்டன்ஸோட பார்த்தாச்சு. பை பமிராலே. ஃபைனலாக இந்த துல்பர் லேக்கை பார்த்துக்கலாங்க.
நேற்று பார்த்தோம், அப்புறமா அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபைனலாக பார்த்துக்கலாம். அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாக 20 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் பயணம் பண்ணி சரிமுகல் கிராமம் வந்தாச்சுங்க. பாருங்க அப்படியே சிவப்பு கடலில் தண்ணி ஓடுது. இங்கே கிராமம் அங்கே இருக்குது, தானா கிராமம் தான். என்ன பிளான்னா இவங்க சாரி டேஷே போகிறாங்க. அந்த ஜங்ஷன் இருக்கு இல்லைங்க தஜிகிஸ்தான் போகிறதுக்கு. எப்படி நம்ம அங்கே போய் தான் அவனுக்கு தஜிகிஸ்தான். ஸோ அதனால் பேசாமல் அங்கேயே போயிடலான்னு இருக்கேன். சாரி டேஷ் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். ஸோ சாரி டேஷ் போயிட்டோம்னா அங்கே இன்றைக்கி நைட் ஏதோ ஒரு ஹாஸ்டல்லையோ கெஸ்ட் ஹவுஸ்லேயோ ஸ்டே பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட்டில் எடுக்க வேண்டியது வீசா. அங்கே மொபைல் வீசா ஒத்துக்க மாட்டாங்களாமா கிட்ட தான் கேட்டேன். தஜிகிஸ்தான்லேருந்து வந்திருக்காரு கொரியன். அதனால் இ வீசா வாங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நாளைக்கு கிளம்பிடலாம். நல்லா இருக்குல்ல இந்த சிவப்பாறு, வித்தியாசமாக இருக்குது. இந்த பழைய ஹம்பர் மவுண்டன்ஸ் தான் வந்தாச்சு. எவ்வளோ தூரம் பிரமாதமான காட்சி. நம்ம சரிமுகல் ஹாஸ்டலில் ஒரு ஸ்டாப் போட்டாங்க. இங்கே கேட்டேங்க பிரிண்ட் அவுட் இருக்கான்னு. எனக்கு இங்கே இருக்காதுங்கிறதுக்காக தான் சாரி டெஸ்ட் போகலான்னு கேட்டேன். இங்கேயே அங்கே ஒரு கடையில் வந்து பிரிண்ட் அவுட் இருக்காமா. ஸோ நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். இ வீசா கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் வேணும், மொபைலில் கட்டினா ஒத்துக்க மாட்டாங்க தஜிகிஸ்தானில். அதனால தான் அது பிரிண்ட் அவுட்டு, பாஸ்போர்ட்டு பிரிண்ட் அவுட்டு கேட்பாங்களாம்மா ஒரு காப்பி மாதிரி. சரி எல்லாம் ஒரு 5 காப்பி எடுத்து வச்சுக்கலாம். சரி இங்கே தங்கிக்கலாம். அங்கே போயிட்டு ஒரு வேளை ஹாஸ்டல் கிடைக்கலன்னு வைங்க சீப்பாக. இங்கே 800 ரூபாய்க்கே இருக்குது நைட் தங்குறதுக்கு. இங்கே தங்கிட்டு இங்கேருந்து 30 கிலோமீட்டரில் தானே அந்த சாரிட்டேஜ் ஜங்ஷன். நாளைக்கு காலையில் கிளம்பி போயிட்டு அங்கேருந்து அப்படியே லிஃப்ட் கேட்டு பார்டர் போயிடலாம். அங்கேருந்து 30 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டரில் இருக்கோங்க நம்ம தஜிகிஸ்தான் பார்டரில். நாளைக்கு காலையில் ஒரு 8-9 மணிக்கு கிளம்பிடுவோம். ஸோ இவங்ககிட்ட சொல்லிவிட்டு நம்ம பேக் எடுத்துக்கலாம், இங்கேயே தங்கிடுவோம். Brother, I'll stay here itself. Yeah? Yeah, no problem. Okay. They have the printouts here, so I can get the printouts, and tomorrow morning I go towards Tajikistan. Thanks for giving lift. I take my back. Yeah. All right. I thought of whether no printout, I mean, no shop here to take printout. That's why I'm planning to go to Saritash, but right. they have here itself. All Yeah. right. Thank you. Thanks, brother, for giving Right. the lift. No worries. Thank you. See you. Bye-bye. அப்பா சரி, நேற்று மதியம் 2 மணிக்கு கிளம்பணும். இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு வந்தாச்சு நம்மளோட சாரிடேஷ் ஹாஸ்டலில். இன்னொன்று, நீங்கள் வேறு ட்ரிம்மனுக்கு பாருன்னு கேட்டிருக்கீங்க. இங்கே எங்கேயாவது பார்பர் ஷாப் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. இந்த ஊர்லேயே பார்பர் ஷாப் இல்லையாம்மா, சாரிடேஷ்லேயும் இல்லையாம்மா. நம்ம சொந்தமாக வந்து ட்ரிம் வச்சுருந்தா தான் பண்ண முடியும். பட் ஹேண்ட் பேக்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இந்த கத்தி மாதிரி கூர்மையாக இருக்குல்ல. சரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். தஜிகிஸ்தானில் போய் இது ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணுறேங்க கிராமத்துக்கு போயிட்டு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு போயிட்டு செக்இன் பண்ணி ரெஸ்ட் எடுப்போம். சரிங்க, பணம் 800 ரூபா கொடுத்துட்டு செக்இன் பண்ணுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் பிரிண்ட் அவுட்டாக எடுக்கலாம். அப்படியே நம்மளோட சிபிடியிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். ரிஸ்பெக்னு ஒரு ஷாப் அங்கே தான் இருக்காமா. இந்த பாயிண்ட்டை கேட்டதுக்கு நான் வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு குட்டி தம்பி. இந்த 2 பசங்களும் போகிறாங்க. சிம் கார்ட்ஸ், ஜூஸ், பீலைன், சிம் கார்டெல்லாம் வாங்கலாம் பண்ணிருக்கேன். இந்த பையன் எதோ எடுத்து பார்க்குறானே மொபைலை. ஓகே சூம் உஸ்பெகிஸ்தானு சோம், கிர்கிஸ்தானு சோம், தஜிகிஸ்தான் வந்து சோமானி. அது மாற்றணும். அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே தானே இதை பிரிண்ட் அவுட் கடைங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா டாக்குமெண்ட்டு அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்களாம்மா. ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் காப்பியும் இ வீசா காப்பியும் அனுப்பிச்சு ஒரு 5 காப்பி எடுத்துக்கலாம்லாம். எங்கே எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஹலோ, ஐ வாண்ட் டு டேக் பிரிண்ட் அவுட் வீசா. யூ ஹேவ் பிரிண்ட் அவுட் ஹியர்? What? Print out. What's the print out? Computer print. Yeah. Visa. You have right? Yeah. Okay, I'll send to WhatsApp the document. Yes. Okay. இருங்க முடிச்சுட்டு பேசுவோம். ஓகே, யூ கைஸ் வாண்ட் ஐஸ்கிரீம்? ஓகே, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். கூட வந்தாங்க. விச் ஐஸ்கிரீம் யூ கேன் டேக்? ஐல் பே. ஓகே, ஐல் பே. நிறையா இருந்தால் அது அவர் பிரச்சனை. எது வாங்குறதுன்னு குழப்பமாக இருக்கும்ல, அந்த குழப்பத்தை தான் தம்பி இருக்கிறார். 8 to 5. Okay, I pay. Okay, bye. Enjoy. Okay, I pay total. Yeah. இருங்க அனுப்பிச்சிடலாம் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு. வச்சுருக்காங்க பாருங்கள் பிரிண்ட் அவுட் எல்லாம். ஓகே, தேங்க்யூ பிரதர். Okay, bye. எடுத்தாச்சுங்க நம்மளோட இ வீசா, பாஸ்போர்ட்டு எல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டேன். ஸோ இந்த தஜிகிஸ்தான் வீசா எப்படி எடுத்தேன், இந்த ஜிபிஓ பெர்மிட்னா என்ன, இதெல்லாம் என்ன ஏதுங்கிறத அடுத்த எபிசோட் தஜிகிஸ்தான் ஃபஸ்ட் எபிசோடில் விலாவரியாக பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் அப்படியே போக வேண்டியதாங்க.
இப்போ நம்ம ஹாஸ்டல் அங்கே இருக்குது. இந்த பக்கம் தான் இந்த சிபிடி டூரிசம் சொன்னாலும் இந்த ட்ராவல் ஏஜென்சி இங்கே வச்சுருக்காங்க. இந்த ட்ரெக்கிங் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி கார் அரேஞ்ச் பண்ணுறது, இங்கிலீஷ் பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசம். இங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கு வேலை வாய்ப்பு, கார் வச்சுருக்கவங்களுக்கு அவங்க டாக்ஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ கேட்டேங்க மணி கன்வர்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஒன்ஸ் பார்டர் க்ராஸ் பண்ணோன்னே அங்கேயே லோக்கல் இருப்பாங்க. சும்மா மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்காது, சும்மா ஆளுக்கு பணம் வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டாங்க. ஸோ நம்ம மிச்சம் இருக்கிற கிர்கிஸ் பணத்தை தஜிக்ஸோ மணியை மாற்றிட்டு கொஞ்சம் அமெரிக்கன் டாலரும் மாற்றிட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாரி மொகுல் மற்றும் அந்த பமீர் மவுண்டன்ஸ், முக்கியமாக அந்த நொமேடிக் கியட், அப்புறம் ஃபைனலாக இன்றைக்கி வந்து இந்த பேஸ் கேம்ப் போய் பார்த்துட்டு வந்தது. ஸோ குட்டி குட்டி விஷயங்கள். நானும் ஹாப்பி. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இதோட கிர்கிஸ்தான் சீரீஸ் முடிவடையுது. அடுத்த எபிசோட் அடுத்த நாடான தஜிகிஸ்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக என்ட்ரு ஆயிடுவோம். தஜிகிஸ்தான் சீரீஸில் பார்க்கலாங்க. நன்றி, பாய். என்றும் நன்றியுடன் உங்கள் குமார். இந்த அட்டகாசமான பமீர் மலைத்தொடரோட இந்த கிர்கிஸ்தான் சீரீஸ் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.